அனைவருக்கும் வணக்கம். வாய்ஸ் ஆஃப் சனு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். வாங்க மகாபாரத கதைக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சபா பருவம் பகுதி 10 பார்க்க இருக்கிறோம். ஒரு நாட்டோட மன்னனை சூதாட்டத்துக்கு அழைத்து சூதாடி ராஜ்யம் ஒன்றை அபகரிக்கிறதுன்றது ராஜதர்மம் ஆகாது. எப்பொழுது வேணும்னாலும் ஒரு அரசனை எதிர்த்து மற்றொரு அரசன் போர் புரிந்து ராஜ்யத்தை வெல்லலாம். சூதாட்டத்தில் இழந்த ராஜ்யத்தை நாங்கள் போர் புரிந்து வெல்லப் போகிறோம், எங்களோட யுத்தத்துக்கு வாருங்கள்னு யுதிஷ்டன் கூறியிருக்கலாம். ஆனால் சூதாட்டம் ஆடியதன் விளைவாக அவன் விவேகத்தையும் முழுவதுமாய் இழந்துட்டான். கபடமே வடிவெடுத்த சகுனியை துரியோதனன் ஆர்வத்துடன் கட்டி தழுவினான். மாமா, என்னுடைய வாழ்நாளில் இன்றுதான் பெரும் மகிழ்வை காண்கிறேன்னு கூறிட்டு அடுத்தபடியாக தன் தம்பி துச்சாதனனிடம் அந்த அடிமை பெண்ணான திரௌபதியை சபைக்கு இழுத்து வரும்படி உத்தரவிடுறான். திரௌபதியோட நீண்ட கூந்தலை தன் கையில் சுருட்டி பிடித்து கொண்டு அவளை இழுத்து வந்தான் துச்சாதனன். அவனுடைய முகத்தில் அப்போது மகிழ்ச்சி ததும்பி கொண்டிருந்தது. அப்படி இழுத்து வரப்பட்ட திரௌபதி மன உறுதியோட அந்த சபையில் பேசுகிறா. பெண் ஒருத்தி மீது கை வைத்து அவளை அவமானப்படுத்துவதை மாண்புமிக்க இந்த சபை ஆமோதிக்கிறதான்னு கேட்குறா. ஆனால் யாருமே வாய் திறக்கலை. ஒரு காலத்தில் பிரசித்தி பெற்ற குருவம்சம் இன்னைக்கு கொடூர தன்மையில் மூழ்கி கிடந்தது. என் கணவர் முதல்ல சூதாட்டத்தில் தன்னை இழந்துட்டு பிறகு என்னையும் பணைய வச்சு தோற்றுட்டாருன்னு கேள்விப்பட்டேன். தன்னை இழந்த பிறகு என்னை பணைய வைக்க அவருக்கு உரிமை என்ன அப்படின்னு கேட்குறா. அவருடைய அனைவரோட வாய் பொத்தி இருந்தாங்க. அங்கிருந்த யுதிஷ்டனை பார்த்து, நீங்கள் செய்த ராஜசூய யஜ்யத்துக்கு நிகரான செயலா இது? இந்த செயல் போற்றத்தக்க செயலான்னு கேட்குறா. அவ்வேளையில் யுதிஷ்டனால் பேச முடியலை, மௌனத்தோடு இருந்தான். பின்பு சபையில் இருந்தவங்களை பார்த்து, பெரியப்பாவாகிய திருதராஷ்டிரன் சொல்லும் சொல்லுக்கு தன் கணவர் எப்போதும் அடிபணிந்து நடந்து கொள்கிறார். ஆனால் திருதராஷ்டிரரோ தன் தம்பியோட மைந்தர்களை அன்போடு வரவேற்று சூதாட தூண்டியிருக்காரு. விளையாட்டில் அவருக்கு அனுபவம் போதாது, ஆனால் அதை ஆடுவதில் அவருக்கு விருப்பம் உண்டு. அவரிடம் இருந்த குறையை நீங்கள் பயன்படுத்தி உங்களோட காரியத்தை சாதிச்சுக்கிட்டீங்க. இந்த சபையானது என் கணவரை ஏமாற்றி அவரிடம் இருக்கும் செல்வம் அனைத்தையும் கொள்ளையடித்திருச்சு. கொள்ளைக்காரர்கள் தர்மத்திலிருந்தும் சத்தியத்திலிருந்தும் பிசகுபவர்கள் ஆவார்கள். எனவே இங்கு குழுமியிருப்பவர்கள் தரத்தில் மிகவும் மட்டமானவர்கள். தான் அடிமையான பிறகு என்னை பணயம் வைக்க என் கணவனுக்கு உரிமை உண்டா? இந்த சபையில் இருக்கிறவங்க சொல்லுங்க. இந்த சபையில் உள்ளவர்கள் யாராவது இந்த கேள்விக்கு விடை தருவீர்களா அப்படின்னு கேட்குறான். சிறிது நேரம் சபை மௌனம் நிலவியது. பிறகு பீஷ்மர் பேசுகிறாரு. இத்தகைய சூழ்நிலையில் தர்மத்தை விளக்குவது மிக கடினம். ஒரு விஷயம் தெளிவாக இருக்குது. கணவன் ஒருவன் சுதந்திரமாக இருந்தாலும் அடிமையாக இருந்தாலும் மனைவி அவனுக்கு உரியவளாகிறாள்னு கூறிவிட்டு அமர்ந்து விட்டார். பார்த்துக்கோங்க, எவ்வளோ பெரிய உத்தமர் பீஷ்மர். அவரே இந்த வார்த்தையை சொல்லிட்டாரு. சரி, இந்த காணொலியை இதோடு நிறைவு செய்கிறேன். மேலும் காணொலியை தொடர்வதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.